நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்கட் பிராண்டோட ஒரு வயர்லெஸ் மவுஸு பட்ஜெட் ரேட்டில் கிடைக்கக்கூடியது. இது எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெக் குக்கீஸ். இந்த வயர்லெஸ் மவுஸு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரேஞ்சை பொறுத்து, ஆஃபர் எல்லாத்தையும் பொறுத்து வந்து ஒரு 300ரூவாலேருந்து 500 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே விற்கிது. இதோட அமேசான், ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இதோட சின்னதாக ஒரு யூஎஸ்பி டிரான்ஸ்மிட்டர் ஒன்று வரும். அதை பிசியில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக அதை நம்ம வயர்லெஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு மவுஸ் மட்டும் தான் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் பார்க்கலாம். கீபோர்டோட மவுஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா சேர்த்து பண்டலாக வாங்கிடுங்க. அதுக்கு ஒரே ஒரு டேங்கிள் தான் வரும். நீங்கள் அதை வந்து பிசியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டையுமே ஒரே தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். மவுஸோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது வந்து சின்ன மவுஸ் மாதிரி இல்லாமல் நல்லா கை கடாமல் பெரிய மவுஸாகவே இருக்குது. அதோட எக்ஸ்ட்ரா பட்டன் வேறு நம்ம கொடுத்துருக்காங்க. அது மூலமாக எக்ஸ்ட்ரா நம்ம டாஸ்க்ஸை வந்து அதில் போட்டு வச்சிட்டோன்னா தேவைப்படும் போது கிளிக் பண்ணும்போது சில வேலைகளை எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துக்கலாம். மவுஸ் உண்மையிலே ப்ரீமியமாக இருக்குது. இதுக்கு பவர் கொடுக்குறதுக்கு டபுள்யூ பேட்டரி ஒன்று வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆட்டோ மோட் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா, அதாவது கனெக்ட் பண்ணல யூஸ் பண்ணல அப்படின்னா அதுவே ஆஃப் ஆகிக்கிறோம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணல அப்படின்னா பேட்டரி மட்டும் கழட்டி வச்சுருங்க. பிசி, லேப்டாப் தவிர இதை வந்து டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிவிலையும் அட்டாசமாக அது கனெக்ட் ஆகும். அதுக்கு வந்து வயர்டு மவுஸ் மாட்டாமல் இந்த மாதிரி மவுஸ் மாட்டும் போது பர்ஃபெக்டாக அதில் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு அதில் இருக்க ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வயர்லெஸ் மவுஸ் வேணுனாலும் இது மூலமாக நீங்கள் அதில் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே தான். எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண வேணாம், டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இந்த மவுஸ் வந்து உள்ள பாயிண்டர் வந்துடும். தேவையான அப்ளிகேஷன்ஸை வந்து இது மூலமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிவியிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 அடி தூரத்துக்குள்ளே வந்து இது வந்து ஒர்க் ஆகும். நடுவில் சின்னதாக வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா உடனே வந்து இது ஆட்டோ ஆஃப் மோடுக்கு போயிடும். யூஎஸ்பி டிரான்ஸ்மிட்டரை பின்னாடி வந்து மாட்டியிருக்காங்க. இதை கழட்டிட்டு அப்படியே நம்ம வந்து பிசிலேயோ இல்லைனா டிவிலேயோ கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் பாயிண்டர் உள்ளே வந்துடும். அடுத்து டபுள்யூ பேட்டரியை போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதோட டபுள்யூ பேட்டரி எதுவும் வரல, நம்ம தான் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். இப்போ பட்டனை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் ஆனதுக்கு லைட்டை வச்சுட்டு சிக்னல் காமிச்சிருச்சு. ஆனால் வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து கனெக்ட் ஆனால் மட்டும்தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிட்டு எப்பயுமே வந்து ஆன்லேயே இருக்கும். இப்போ இதை பிசியில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பிசியை ஆன் பண்ணிவிட்டு இதையும் நம்ம மாட்டியாச்சுன்றதுனால சிக்னல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. மவுஸோட பாட்டத்தில் மட்டும் அந்த சென்சார் இல்லாமல் ஃபுல்லாகவுமே வந்து கம்ப்ளீட்டாக ரெட் கலர் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் பிசிலேயோ இல்லை டிவிலையோ கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை. டிரான்ஸ்மிட்டர் மாட்டினோடனே அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சவுண்டாக சைலண்ட்டாக இருக்குது. இல்லை சைலண்ட் டிக் டிக் கிடையாதா? உடஞ்சி வச்சா? மவுஸோட வீலு அப்புறம் அந்த மேலே இருக்க பட்டன் அதில் மட்டும் தான் டிக் டிக் சவுண்டு வருது. கொடுக்குற ப்ரைஸுக்கு கரெக்டான ஒர்த்தான ஒரு மவுஸ் வாங்கணும், ஒரு வயர்லெஸ் மவுஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக அதை வந்து இங்கே வாங்கலாம். இந்த வயர்லெஸ் மவுஸோட அமேசான், ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட போய் பாருங்கள். நீங்கள் கீபோர்ட் மவுஸு பண்டலாக வயர்லெஸ் மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கையும் போடுறேன். தேவைப்பட்டவங்க போய் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.